அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு மிகவும் சிறப்பான நாள். இணைய வெளியில் ஒரு நூல் வெளியீட்டு விழா. எப்பவுமே சரித்திரம் படைப்போம் நிகழ்வுல வந்து உடன் பயணிப்பவர்களை அ அவர்களை கௌரவப்படுத்துவதிலிருந்து அவர்களை வந்து அவருக்கு அது அது மிகவும் சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு செயலை எப்பயுமே நம்ம அமைப்பு செஞ்சுட்டே இருப்பாங்க. அதில் குறிப்பாக ஆரோக்கியம் பிரிட்டோசராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து கற்பக வழி தொழிலாளராக இருக்கட்டும், மற்றும் அனைத்து நண்பர்களும் மிகவும் சிறப்பாக இந்த இதில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அமைத்தமைக்கு மிக்க நன்றி. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்த்துரை கொடுக்க சொன்னதுக்கும் மிக்க நன்றி. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா வந்து இந்த எல்லா குழந்தையும் பிறக்கிறதுக்கு வந்து 10 மாதங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புத்தகம் பிறப்பதற்கு ஒரு கால் நூற்றாண்டு ஆயிருக்கு. அதாவது 2000 தொடக்கத்தில் எழுத ஆரம்பித்த கவிதைகள் அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு புத்தகமாக வந்து எல்லார் கையிலும் தவழுது அப்படின்றப்ப வந்து அது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து மேடம் பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து அவங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் என்னோட 17 வயதில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ட்ரைனிங்காக போகிறேன் நான். அப்போ வந்து என் பக்கத்தில் ஒரு 40 45 வயது மதிப்புள்ள ஒரு நபர் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. என்னப்பா என்ன படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அப்போ வந்து நான் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு மிகவும் சிறந்த ஒரு மனிதர். எப்பயுமே வந்து அதாவது எப்படின்னா ஒரு ஆக்சிஜன் மாதிரி நானும் நல்லா இருக்கும் கூட இவங்களும் சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சிறப்பான ஒரு மனிதர் பெருமாள் சார். அவங்களுடைய பொண்ணு அப்படின்றது ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும். அப்போல்லாம் பார்த்துருப்போம், பட் ஆனால் வந்து பேசினது கிடையாது. பட் அது பார்த்த ஞாபகங்கள் கூட ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது வந்து நடந்தது 2001 நான் சொல்கிறது நிகழ்வு. அப்போ இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து 7ஆம் வகுப்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பேச்சு இவங்களுக்காகவே வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு புகை ஒழிப்பு புதை போதைப்பொருள் ஒழிப்பு அப்படின்றக்காக ஒரு பெரிய பேரணி நடத்தினாங்க. அந்த பேரணியெல்லாம் கூட நான் கலந்துருக்கேன். அதுக்கு ஒரு இப்போ ரீசெண்டாக பேசுகிறப்ப தெரியும், எனக்காக ஒரு பேரணி நடந்துச்சு, அந்த பேரணி நானும் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணாங்கன்னா, மேலூரில் இருக்கிற அனைத்து பள்ளிகளோட மாணவர்களும் மேலூர் ஃபுல்லாக சுற்றி வரணும் அப்படின்றது ஒரு 5 கிலோமீட்டர் மேக்ஸிமம் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பேரணி இவங்களோட பேச்சுக்கு அப்புறம் நடந்ததுன்ற ரொம்ப சிறப்பு. ஒரு இளம் பள்ளி பருவத்தில் இருந்து சமூகம் நோக்கத்தோட நிறைய இதாக இருக்கும். இவங்க ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா என்னென்னா எஜுகேஷனில் ஏஇஐஓயு, அதாவது அந்த வவல்ஸில் தான் வந்து எல்லா வவல்ஸ் இருக்குது எஜுகேஷன், வவல்ஸும் ஒன்று தான் வாழ்க்கை ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. அது தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த புத்தகம் வந்து கவிதை நூல். இந்த புத்தகத்தில் வந்து எப்பயுமே வந்து இதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து அவரோட சொல்கிறப்ப வந்து ஒவ்வொரு நபர்களும் ஒரு நாவலுக்கு சமம், ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவங்க வாழ்க்கை எழுதுனா ஒரு நாவலே எழுதிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து தன்னோட உணர்வுகளை அப்பப்போ வெளிப்படுத்தும் உணர்வுகளால் எடுத்து எடுத்து ஒரு புத்தகமாக வெளிவந்தது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு. இது வந்து அவங்க உணர்வு வெளிப்பாடு, அதாவது ஒரு ஆண் என்பது வந்து அழகு சார்ந்தது, பெண் என்பது வீரம் சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு பறவையே இருக்குன்னா ஒரு ஆண் பறவை கூடு கட்டுறதை பார்த்து தான் வந்து ஒரு பெண் பறவை வந்து இதாக இருக்கும். அப்போ வந்து என்னென்னா ஒரு பெண் விரும்புகிற மாதிரி அழகான ஒரு கூடு கட்டணும்னு ஆண் நினைப்பான். அதே மாதிரி அழகான கூடை இருக்குதா அவனோட வீரம் எப்படி இருக்குன்னு அந்த பெண் பறவை வந்து பார்க்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆணாக இருந்து அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துகிற விதம் ரொம்ப சிறப்பானது இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த உணர்ச்சி குவியல் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு கவிதைகள்லையுமே சொல்லலாம். மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு பக்கத்தை எடுத்துட்டோம்னா அந்த ஒரு பக்கத்துலேயே வந்து அந்த பக்கத்து அதாவது ஒரு பக்கம் படித்தாலே உங்களுக்கு அந்த கவிதை அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறது தெரியும். சில பேர் வந்து என்ன பண்ணால் கண்டினியூஷன் இருக்கும் தெரியுமா? ஸோ 10வது பக்கத்துலேருந்து 11 பக்கம் படித்தா அந்த கண்டினியூட்டி இருக்கும் அப்படின்வாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்காது. இதில் ஒவ்வொருமே தனித்தனி கவிதை. அந்த ஒரு கவிதை படித்தாலே அது கிளியராக புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சிறப்பான அந்த உணர்வுகளை வெளிப்படுத்திய விதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, திறமையாளர்னே சொல்லலாம். எழுத்து, பேச்சு, கவிதை எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட உயரம்ன்றது இது கிடையவே கிடையாது. அவங்களோட உயரம் மிகப்பெரியது. என்னையுமே வந்து இதில் எல்லாருமே இப்போ அவங்க வந்து சொன்னாங்க, ஏற்கனவே ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் போகணும், டாக்டர் ஆகணுன்றது அவங்களுடைய ஆசை. ஆனால் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சதுமே ஒரு காமராஜர் யூனிவர்சிட்டியில் வந்து படித்து இன்றைக்கி வந்து பல லட்சக்கணக்கான மனிதர்களை வந்து மாணவர்களை வந்து செதுக்கி இன்றைக்கி வந்து நிறைய பேரை வந்து இன்ஜினியர் ஆக்கியிருக்காங்க, டாக்டர் ஆக்கியிருக்காங்க. ஸோ அதான் அந்த ஆசிரியர் பணின்ற உயரிய பணியில் வந்து இது இருக்கும். ஒரு இதில் வந்து பார்த்தா சொல்லுவாங்க, 4 பேர் இருப்பாங்க. ஹூ இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு மிலிட்ரி மேன், அதுக்கப்புறமா வந்து
ஒரு லாயர், ஒரு டாக்டர், இந்த 3 பேர் இருப்பாங்க. இன்ஜினியர் இந்த 4 பேர் இருப்பாங்க. ஸோ நான் என் ப்ரொஃபஷன் இது பெஸ்ட்டு, என் ப்ரொஃபஷன் இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா வந்து ஒருத்தவங்க வருவாங்க. இந்த 4 பேத்துக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் விட சிறப்பு அந்த டீச்சர் தான் அப்படின்ற மாரி கடைசியா வருவோம் இந்த இதில. அப்ப அந்த ஆசிரியர் பணியில வந்து ரொம்ப சிறப்பா, அதாவது ஒரு சென்டம் ரிசல்ட்ன்றது 1 வருஷம் குடுக்கலாம். ஒரு 8 வருஷம் கன்டினியூஸா குடுத்துட்டு இருக்காங்க. அது மாரி வந்து இந்த புத்தகம் அப்படின்ற இந்த புத்தகத்துக்குள்ள வந்துடுறேன் நானு. அ இது ஒரு கவிதை நூல். இந்த கவிதை நூல்ல வந்து அவங்க வந்து எல்லாருமே கவிதை எழுத ஆரம்பிக்கிறது வந்து ஒரு காதல் அப்படின்ற அந்த 3 எழுத்துல தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்ப அதுலேருந்து ஆரம்பிச்சதா இருந்தாகட்டும் கூட, அவங்களோட வரிகள் வந்து ரொம்ப புரட்சிகரமா இருக்கும். ஒவ்வொரு வரிகளுக்கு பின்னாடியும் வந்து பல்வேறு அர்த்தங்கள் இருக்கும். ஸோ அந்த அர்த்தங்கள் வந்து நல்லா அத சொல்ற விதம் வந்து ரொம்ப சிறப்பாங்க. அந்த மொழி ஆளுமைன்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ அவங்க வந்து இன்னும் நெறைய புத்தகம் எழுதணும். எனக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட எழுதணும்னு நெனச்சாங்கன்னா, ஒரு 200, 300 புத்தகம் எழுதுறதுக்கும் அவங்கள்ட்ட கன்டென்ட் இருக்குது. பட் ஆனா அவங்க எழுதணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப இப்ப இந்த 10X அப்படின்னு ஒரு 10X ரூல்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கோட லைவ் எக்ஸாம்பிள் இவங்கள பார்ப்பேன் நானு. ஏன்னா வந்து ஒரு விஷயம் வந்து இந்த நம்மளுடைய எண்ணங்கள் உயர் எண்ணங்களா இருக்கணும். செயல்பாடு அதோட அதிகமா இருக்கணும். அப்படின்றத வந்து லைவா பார்த்தது இவங்கள்ட்ட தான். ஸோ ஒரே நேரத்தில வந்து காலைல எந்திரிச்சு தன்னுடைய குடும்ப பணிகளா இருக்கட்டும், பள்ளி பணிகளா இருக்கட்டும், சமூக பணிகளா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பா செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா, ம் அவங்க வந்து அதே மாரி நம்ம தமிழ்ல ஆளுமைன்ற மாரி அவங்க ஹிந்திலயும் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க. அதே மாரி வந்து இன்னும் புது புது விஷயங்கள தேடி தேடி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. ஒரு குழந்தை மாரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்துல. அ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு இவங்களோட இத சொல்லலாம். அவங்களோட அ இது ஏற்கனவே சொன்ன மாரி அவங்கள்ட்ட நெறைய புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு நெறைய விஷயங்கள் இருக்குன்றப்ப, அத கண்டிப்பா அவங்க வந்து வெளிக்கொண்டு வரணும். வெளிக்கொண்டாந்து அடுத்த தலைமுறைக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு எழுத்தாளர்களும் எப்போ வந்து அந்த கயிறு ஒரு கதை இருக்குன்னா, இன்னைக்கு கூட அது பொருந்தும். இப்போ ஜேகே எல்லாம் சொல்றாங்க, ஒரு 30 வருஷம் கழிச்சு கூட ஜேகே கதை உயிர்ப்பா இருக்குன்றாங்கல்ல. அதே மாரி இவங்களுடைய இது வந்து பார்த்தோம்னா, கதை இல்லாம அவங்களோட துறை சார்ந்த நெறைய புத்தகங்கள் எழுதணும். அது வந்து மாணவர்கள சென்றடையணும். நெறைய பேருக்கு ஒரு எளிமைப்படுத்தி தர்றதுன்றது இருக்குல்ல, அது இந்த புத்தகம் வழியா செஞ்சிடலாம் அப்படின்றது தான். நேத்து கூட பேசுறப்ப திங்க் ரிச் அண்ட் க்ரோ வந்து 20 வருஷம் வந்து அந்த புக்குக்காக வந்து நெறைய பேர் இன்டர்வியூ எடுத்து பண்ணதா சொன்னாங்கல்ல அசோக் மணி சார். அதே மாரி இவங்களும் 20 வருஷம் ஆச்சு ஒரு புத்தகம் வெளியிருக்கு. புத்தகம் வெளியிடுறது லேட் ஆகலாம். அடுத்தடுத்த புத்தகங்கள் ரொம்ப சிறப்பா வரணும், சீக்கிரமா வரணும். அவங்க துறை சார்ந்து இருக்கலாம். அதே மாரி மற்ற மொழியிலயும் நம்ம போகணும். அப்படின்றப்ப ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் கண்டிப்பா அவங்க செய்யணும்னு வாழ்த்துக்கிறேன் நானு. இன்னும் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில நெறைய லட்சியங்கள் இருக்குது. நெறைய இலக்குகள் இருக்கு. அந்த இலக்குகள நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்கன்றப்ப, அது ரொம்ப சிறப்பாகும். எப்பயுமே வந்து அ அது இன்னும் இன்னும் அதிகமா போணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நெறைய சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்க பார்க்க முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க இலக்குகள்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அத கண்டிப்பா முடியும் அவங்களால. அந்த இலக்குகள்லாம் கண்டிப்பா அடையணும். கண்டிப்பா நம்மளோட நெறைய நல்ல உள்ளங்கள வந்து அவங்கள வாழ்த்திட்டே இருக்கும். அவங்கள வந்து எங்க போனாலும் எந்த ஒரு அமைப்புக்கு போனாலும் சரி, எல்லாரும் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நபர் அவங்க. ஏன்னா வந்து அந்த அமைப்பு எந்த அமைப்புல போனாலும் சரி, அந்த மனிதர்களோட ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடிய நபர்கள். அதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தவங்க இப்ப 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 அவங்க யாரையோ பார்க்க போறாங்க, இல்ல அவங்க அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிடிக்கும்ல. என் கையால செஞ்சு சாப்பிட்டா நீங்க நல்லாயிருக்கும். என் கையால செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இத்தன வேறு பணிகளுக்கு நடுவுலயுமே வந்து அவங்க ஏதாவது இடத்துக்கு ஒரு அமைப்புக்கு போறாங்க அப்படின்னா, இது நான் செஞ்சுட்டு வந்தேன் நீங்க சாப்பிட்டுங்கன்னு குடுக்குறது. ஸோ ஒரு கடையில வாங்கி குடுக்குறது ரொம்ப எளிமையான விஷயம். ஆனா அவங்களே செஞ்சு அவங்களே குடுக்குறதுன்றது ஆ எ எ நெறைய பேர் செய்ய மாட்டாங்கல்ல. அத அவங்க சிறப்பா செய்வாங்க. அது மாரி அந்த நல்ல உள்ளம் என்னைக்குமே ரொம்ப ஹேப்பியா இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியா வந்து அவங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு, ஆ இந்த பிரபஞ்சத்த கேட்டு அவங்க நீடூழி வாழணும். இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு போணும். ஏற்கனவே நல்லாசிரியர் வாங்கிட்டாங்க. அது தேசிய விருதாகட்டும், ஒரு இன்டர்நேஷ்னல் டீச்சர் அவார்டு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு வாழ்த்தி, இன்னும் புத்தகத்துறையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாகித்ய அகாடமி, ஞானபீட விருது, நோபல் பிரைஸ் வரைக்கும் உங்களுடைய எழுத்து போணும். இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களும் அத படிக்கணும். அவங்களுடைய கருத்துக்கள எடுத்து மற்றவங்க வாழ்க்கையில அத எடுத்து மத்தவங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி, அ இந்த பிரபஞ்சத்தை கேட்டு, வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.